Good morning students. So நம்ம first classல MS Paint menu barல first button paint button அத பத்தி பார்த்தோம். இப்போ paint buttonோட next tab வந்து home tab. So இந்த home tabல இருக்கிற home tabல இருக்கிற groups and அந்த ஒவ்வொரு groupsல இருக்கிற buttons எல்லாமே இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நான் paint window open பண்றேன். So இதுல வந்து paint option click பண்ணேனா MS Paint ஓட window வந்து open ஆயிடுச்சு. So இதுல என்னது menu barல பாத்தீங்கன்னா first button paint button, second one home tab, third one view tab. So இந்த home tabல எத்தனை groups இருக்கு? 5 groups. Clipboard, image, tools, shapes and colors. So இந்த clipboard பாத்தீங்கன்னா so home tab ஓட first group clipboard group. So இந்த clipboard groupல 3 buttons இருக்கு. Cut, copy and paste. So இன்னைக்கு இந்த clipboard பத்தி பார்க்கலாம். So இந்த clipboard பாத்தீங்கன்னா ஒரு temporary storage area அப்படின்னு சொல்லுவோம். So நம்ம கட் பண்ற டேட்டா, காப்பி பண்ற டேட்டா எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த clipboardல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணும்போது இந்த clipboardல இருந்து என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். So அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா so இப்ப நான் வந்து எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து காப்பி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தரேன். So இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து டிரா பண்ணிக்கிறேன். So ஸ்டார் வந்து டிரா பண்ணிருக்கேன். So இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பெயிண்ட் பக்கெட் இதை கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். So இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார் வந்து டிரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு என்ன வேணும்? ஒரு ஸ்டார் வேணும் அப்படின்னா நீங்க நம்ம இமேஜ் குரூப்ல போயிட்டு செலக்ட் ஆப்ஷன்ல ரெக்டாங்குலர் செலக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். ஸோ கட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல காப்பி பண்றதுக்கு முன்னாடி இமேஜை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பேஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இது நமக்கு என்ன வரும்? இதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து காப்பி ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ ஒரு இமேஜ் நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல என்ன பண்றேன்? செலக்ட் பண்றேன். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன்? ரைட் கிளிக் பண்றேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்றேன்? ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்றோம்? செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வந்துடும்? சோ அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட். சோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்? சோ ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதான் வந்து காப்பி பண்ணலாம். ஸோ 3 வேல நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இமேஜை வந்து காப்பி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் த ரிப்பன் டூல் பார். ஸோ இந்த ரிப்பன் டூல் பார்ல கட், காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸோ இமேஜை வந்து காப்பி பண்ணலாம், கட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த ஷார்ட்கட் மெனுல ஏதோ சூஸ் பண்ணணும். கட் ஆர் காப்பி சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தட் கண்ட்ரோல் பிளஸ் சி காப்பி பண்றதுக்கு, கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் பிளஸ் டி பேஸ்ட் பண்றதுக்கு. இந்த 3 ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க வந்து கட், காப்பி, பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் கட் பண்றது எப்படி சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த இமேஜை வந்து ஃபுல்லா இப்படி என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சாரி கட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு இமேஜ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு கட் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இப்ப நான் இதுல வந்து இதை என்ன பண்றேன்? இதை வந்து மூவ் பண்ணணும். இந்த ஸ்டார்ல இருந்து இதை மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கட் கொடுத்தேன்னா இங்க என்ன ஆயிடும்? இந்த இடத்துல இருந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி வரும். இங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த இமேஜ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணலாம்? 3 வேல பண்ணலாம். யூசிங் த ரிப்பன் டூல் பார். அப்புறம் இந்த ரைட் கிளிக் ஆன் த இமேஜ் அண்ட் செலக்ட் த கட் ஆப்ஷன். The third method
press the control plus X and paste பண்றதுக்கு control plus T. இந்த கிளாஸ்